கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜும்மாவுடைய நாளை அடைகிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா வியாழன் மஹ்ரீபில் தொடங்கி ஜும்மாவுடைய நாள் இரவு முடிகிற வரையுமே ஓத வேண்டிய 3 வார்த்தைகள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஓதிக்கொண்டாலே போதும், இந்த நாளுடைய எல்லாவித அருட்பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜும்மா அப்படின்றா நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3ஐயும் தான் ஓத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா சுன்னத்தான சில செயல்முறைகளாக இருக்குது. நம்ம சுன்னத்துகளெல்லாம் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஜும்மா நாள் வந்தால் குளிக்கிறதாகட்டும், ஜும்மா நாளில் ஜும்மாவுடைய நேரத்தை தொழுகிறது, குத்பாவை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறோம். ஆனால் அமல்களை பொறுத்தளவுக்கு இந்த 3 தான் பிரதானமானது. இதை நீங்கள் செய்தாலே போதும். ரொம்ப எளிமையான அமல். தொழுகை இல்லாதவர்கள், ஒளி இல்லாதவர்கள் கூட எந்த நேரத்தில் வேணால் இதை நம்ம செய்து கொள்ள முடியும். இதை நீங்கள் அதிகமாக ஓதணும். குறைந்தது ஒவ்வொரு நேரத்திலையும் 7 முறையாவது ஓதிக்கொள்ளணும். இப்போ அந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஜும்மாவுடைய நாள் வந்தால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், மறுமையுடைய நினைப்போடு ஜும்மாவே கழியுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மறுமையை நினைவுபடுத்த வேண்டிய நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்குது. அதுலேயும் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் பார்த்திங்கன்னா உலகம் அழிய போகுது. அதே மாதிரி மறுமை நாள் வரப்போகுது. இன்னும் நம்மளுடைய கேள்வி கணக்கெல்லாம் நிகழப்போகுது. அப்போ ஒரு மனிதன் வாழ்வதே இந்த உலகத்தில் மறுமைக்காக தான் அப்படின்டா அந்த நாளை நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த ஜும்மா நாள் இருக்குது. அதனால இந்த நாள் வந்தாவே மறுமை நினைப்போட கழியுங்க, அதிகமான நல்ல அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. கையோடு பார்த்திங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒரு நாளில் தான் நாம் செய்த கடந்த ஒரு வாரத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ மறுமையை நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாவ மன்னிப்பு தான். அப்போ ஜும்மா நாள் அப்படிங்கிறது ஒரு வாரத்துடைய பாவத்தை கழிக்க வேண்டிய நாள். அதனால் அதிகமாக தௌபா செய்ய சொன்னாங்க. தௌபா செய்கிறதுக்கு என்ன வார்த்தை ஓதணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக ஒரு கோர்வையாக சொல்கிறேன். அந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ நான் முதல்ல விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ அடுத்த 2வது அமல். அப்போ முதல் அமல் தௌபா. 2வது அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஜும்மாவுடைய நாள் வந்துட்டால் நீங்கள் மற்ற நாளில் என் மீது ஸலவாத் ஓதுவதை விடவும் அதிகமாக ஓதுங்க. ஏன்னா வாரம் ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்கள் என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்தை கொண்டு சேர்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் மறுமையில் என்ன பண்ண முடியும், பரிந்துரைக்க முடியும். அதனால என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கிறாங்க. இன்னும் இந்த ஸலவாத்தை ஓதுறதுனால நமக்கு ஒரு தடவை ஓதுனா பார்த்திங்கன்னா 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 தேவைகள் நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நமக்கு சிறப்பாக கிடைக்குது. 10 அந்தஸ்துகள் மறுமையில் உயர்த்தப்படுது. அப்போ ஸலவாத் அதிகமாக ஓதுவது தான் ஜும்மா நாளில் நம்மளிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்ட ஒரு அமலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஸலவாத் ஓதலாம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். 3வது அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த நாளில் துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான நேரம் இருக்குது. அந்த நேரம் எந்த நேரம்ட்டு நபி அவர்கள் குறிப்பிடவே இல்லை. ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா துவா ஏற்கப்படணும்னா நீங்கள் உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் கரெக்டாக அந்த ஒரு நேரம் வரும்போது அறிவிக்கப்படாத அந்த நேரம் அநேகமாக ஜும்மாவுக்கு பின்னாடி இருக்கலான்னு சொல்லப்படுது, அசருக்கு பின்னாடி இருக்கலான்னு சொல்லப்படுது, இல்லை காலையில் ஃபஜ்ர்லேருந்து இரவு வரை அது எந்த நேரமாக வேணால் இருக்கலான்னு சொல்லப்படுது. இப்படி எந்த நேரம்னு கூட நமக்கு அந்த நேரம் சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் துவா கேட்டுகிட்டே இருந்தால் அந்த நேரத்தில் அந்த துவா அமையும் போது உங்கள் துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாக்கப்படும்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி நான் நாள் ஃபுல்லாக துவா கேட்டுகிட்டே இருக்கிறதான்ட்டு? தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இதை சொல்லித்தரோம். இதில் பாருங்கள், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின் ரப்பிக் ஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னு இருக்கு. முதல் ஒன்று பாருங்கள், இது என்னது, ஸலவாத் இருக்குது. ஸலவாத் அப்படிங்கிறது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஜும்மா நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின். அதாவது எங்களுடைய நபியின் மீது உன்னுடைய ஸலவாத்தை பொழிவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஓதுறோம். அடுத்து பாருங்கள், ரப்பிக் ஃபிர்லின்னு இருக்குது. ரப்பிக் ஃபிர்லின்னா என்னது, நம்ம முதல்ல என்ன சொன்னோம், மறுமை நாளை நினைவுபடுத்தி தௌபா செய்ய சொன்னாங்க, கடந்த ஒரு வாரத்துக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் நம்ம என்ன ஓதுறோம், ரப்பிக் ஃபிர்லி ஓதுறோம். கடைசியாக என்ன ஓதுறோம், வர்ஹம்னி. வர்ஹம்னின்னு என்னது, என் மீது அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய துவாலேயே சிறந்தது அல்லாஹுடைய அருளை கேட்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நிறைய இடத்துல காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ துவா கேட்குறது ஜும்மா நாளில் நம்ம செய்ய வேண்டிய 3மே இதில் இருக்குது. ஸலவாத்தும் இருக்குது, பாவ மன்னிப்பும் இருக்குது, துவா கேட்குறதும் இருக்குது. இப்போ இது 3ஐயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இந்த 3ஐயும் சேர்த்து என்ன பண்ணலாம்,
கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டு வந்தாலும், அதே மாதிரி ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் வியாழக்கிழமை மஹ்ரீப்லேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை நைட்டு வரையுமே ஒவ்வொரு நேரமாக தொழுகைக்கு பின்னாடி 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. சும்மா இருக்கிறப்ப உட்காரும் போது நடக்கும் போதெல்லாம் இதை சும்மா ஒரு தடவை ஓதி பாருங்க. ஓதும் போதே அந்த நேரம் நமக்கு துவா ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹும் இதன் மூலமாக நம்ம ஜும்மாவை சிறப்பித்து எல்லா நல்லமல்களையுமே செய்தவர்களாகவும் நம்மளை கணக்கெடுத்துக் கொள்வான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். அப்போ ஜும்மா நாளுடைய எல்லா விஷயமுமே இதிலேயே அடங்கிடும். இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.